வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு கலா மிஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2024 நடந்த மொத்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஐஎன்எம்லேருந்து எந்தெந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தொகுப்பாக இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்மளுக்கு முக்கியமானது அப்படிங்கிறது தெரியும். ஏற்கனவே குரூப் 4க்கு நம்ம வந்து ஜிஎஸ் ஃபுல்லாக படிச்சிருப்போம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இன்னும் உங்கள்கிட்ட வந்து கண்டினியூஷனில் இருக்குது, எந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த 2 மாதத்துக்குள்ளார கண்டிப்பாக ஐஎன்எம்மை நீங்கள் ஃபுல்லாக முடிச்சாகணும். ஏன்னா இதில் விட்டுட்டோன்னா அப்புறம் வந்து நம்மளாட்டையும் பிடிக்க முடியாது. ஸோ அதனால் எதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எந்தெந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட பகுதியிலேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், யார் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872 பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசவ் சந்திரசன். இவங்க வந்து எந்த இடத்துல வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிரம்ம சமாஜத்தில் இணைஞ்சி அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையால் வெளில போயிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது 1895ஆம் ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜான் பென்னிகுயிக். நெக்ஸ்ட்டு, இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி 1885 பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது தான். அடுத்தது, இந்த நிறுவனர்களில் ஆலன் ஆக்டோவியன் ஹியூன், தாதாபாய் நவ்ரோஜி, தீன்ஷா வாட்சா ஆகியோர் அடங்குவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியானது தான். அடுத்தது பாருங்க, இது இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாளராக மாறியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு தான். இது அரசியல் அண்டு சமூக நகர்வை நோக்கி நகர்ந்ததே தவிர பொருளாதார இயக்கம் வந்து கிடையாது. ஸோ அப்போ 1, 2 தான் வந்து சரியானது. ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஷ் கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஓர் இறை கொள்கை தான். அண்டு உருவமில்லா வழிபாடு, இது எல்லாத்துலேயுமே வந்து ராஜாராம் மோகன் கொள்கையாக இருக்கும். அது இல்லாமல் இவரை பற்றி முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1828 ஆகஸ்ட் 20 கொல்கத்தாவில் வந்து உருவ வழிபாடு கோயில் ஒன்று வந்து கொல்கத்தாவில் நிறுவியிருப்பாங்க. அது முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திய பிரிவினை தொடர்பான பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது தான். ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து காங்கிரஸ் வந்து இதுக்கு ஒரு ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தை ஜூன் 2, 1947 வகுத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. ஏன்னா ஜூன் 3 தான் 1947 வகுத்திருப்பார். அடுத்தது, 1947ஆம் ஆண்டு சட்டம் 2 சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியானது. அப்போ 1ம் 3ம் வந்து சரியானது. அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டில் ராஜாதி தலைமையில் கீழ் நடைபெற்ற வேதாரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட சத்தியாகிரகிகள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 98. ராஜாஜி தமிழ்நாடு சார்பாக வந்து உப்பு சத்தியாகிரகத்தை வந்து நடத்தியிருப்பார். இது சென்னையில் யார் நடத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பிரகாசம் அவர்கள் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ இதில் ராஜாஜிக்கு உப்பு சத்தியாகிரகத்தில் எத்தனை பேர் வந்து கலந்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98 பேர். அடுத்தது பாருங்கள், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை முறையே ஷஹித் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்தமான் நிக்கோபாரை ஷஹித் மற்றும் ஸ்வராஜ் அப்படின்னு மாற்றினது வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ஸோ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ அந்தமானோட தலைநகரத்தோட பேர் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது பாருங்கள், ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுது பதிவுகளை குடும்ப இதழிலேயே வெளியிட்டார். அவ்விதழ் டேஷ் பெயர் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பாரதி. ரவீந்திரநாத் தாகூர் தன்னோட பதிவுகளை வந்து முதல்ல எழுதினது பாரதி அப்படிங்கிற இதழில் தான். அடுத்தது பாருங்கள், பிரிட்டிஷ் இந்தியாவின் சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகளை வந்து சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சுதேசி வஸ்து பிரசாரிணி சபா அப்படிங்கிறது வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகமானிய திலகரோடது. அடுத்தது, சுதேசி சங்கம் வந்து யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம் யாரால் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார் அவர்களால். அடுத்தது, சுதேசி பண்டக சமிதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து யாரால் இயற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் குப்தா அவரால் தான் இயற்றப்பட்டிருக்கும். இது ஜி சுப்பிரமணியர் அப்படிங்கிறது வந்து தவறு. ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள், 1, 2, 3 சரி. அடுத்தது, மாலை மணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது முக்கியமானது. அண்ணாதுரை அவர்களால் மாலை மணி அப்படிங்கிற பத்திரிகை வந்து துவங்கப்பட்டிருக்கும். அடுத்தது,
பின்வருவனவற்றில் சரியாக பொருத்தப்படாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், எஸ்ஐபிஏனா தென்னிந்திய மக்கள் சங்கம், சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் கரெக்டானது. அடுத்தது எஸ்ஐஎல்எஃப்னா வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இது தவறானது. அடுத்தது ஏஎம்எஸ் பாருங்கள், ஆந்திரா மகாஜன சபா சரியானது. அடுத்தது எம்பிஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தவறானது. அப்போ பாருங்கள், அப்போ தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-4 சரியானது தான். 2-4 வந்து தவறானது. பாருங்கள், வைத்தியநாத ஐயர் பார்த்தீங்கன்னா ஆலய நுழைவு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், ருக்மணி லட்சுமிபதிக்கு வந்து ஃபஸ்ட்டு துணை சபாநாயகராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்தது டி பிரகாசம் அவர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சென்னையில் உப்பு சத்தியாகிரகத்தை நிகழ்த்தியவர். அண்ட் ஆந்திர கேசரி அப்படின்னு புகழப்படுறவங்க இவங்க தான். ராஜுலு நாயுடு பார்த்தீங்கன்னா மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அப்போது இதுக்கு 1 4 3 2 1 வரும், சரியானது. அடுத்தது பாருங்கள், 1951ஆம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை வந்து பெற்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியானது தான். எந்த சமூக செயல்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கரெட் நோபல் இவர்கள் தான் வந்து ஐரிஷ் புரட்சியாளர்களோட வந்து தொடர்பு கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது, இவைகளில் வேலுத்தம்பியை பற்றிய சரியான கூற்று வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 3த்தையும் பார்ப்போம். இவர் பூர்வீக மக்களையும் சேர்த்து ரகசிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு தாசில்தாராக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் நெருக்கமாக பணியாற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறானது. இதில் வந்து சரியானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு தாசில்தாராக இருந்தார் அப்படிங்கிறது மட்டும் சரி. இந்த வேலுத்தம்பி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிதாங்கூரில் வந்து தாசில்தாராக வந்து இருந்திருப்பாங்க. இவர் இருக்கிற நேரத்தில் தான் வந்து பிரிட்டிஷ் வந்து கைப்பற்ற நினைக்கும் போது 1808 இவர் தலைமையில் வந்து ஒரு கிளர்ச்சி எழுந்திருக்கும். ஸோ அதில் வந்து இவர் வந்து கொச்சியில் பிடிபட்டிருப்பார். ஸோ இதுதான் வந்து வேலுத்தம்பி. நம்ம இந்த ஆப்ஷனை வச்சு பார்க்கும்போது இது மற்றது ரெண்டும் தெரியணும் அப்படிங்கிற வந்து அவசியம் இல்லை. ஸோ இவர் வந்து திருவிதாங்கூருக்கு சப்போர்ட்டாக வந்து சண்டை போட்டால் தெரிஞ்சாலே அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், 1931 நடந்த 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரோஜினி நாயுடு. 1931 2வது வட்டமேசை மாநாட்டில் பெண்கள் சம்மந்தமாக கலந்து கொண்டது சரோஜினி நாயுடு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கு கல்வி அவசியம். பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழி கல்வி பெறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள். இது நம்ம மோஸ்ட்டாக எல்லாம் பெரியார் அப்படின்னு போடுவோம். பெரியார் இல்லை, பிஆர் அம்பேத்கர். இதெல்லாம் வந்து சரியாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் இருக்கும், அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் இது வந்து யாரால் இயற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜியால். வருஷம் பார்த்தீங்கன்னா 1866. அப்போ ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் 1866. அடுத்தது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம் வந்து 1852. அப்போ மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு இந்திய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி உருவாகியிருக்கும், 1884. அப்போ 2. அடுத்தது பாருங்கள், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், சுபாஷ் சந்திர போஸ் கன்வெர்டட் த டேஷ் இன்டு சோஷியலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இவர் வந்து சமயவாதி சங்கம் இதை வந்து சோஷியலிஸ்ட் பார்ட்டியாக வந்து மாற்றியிருப்பார். அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து, த காங்கிரஸ் பாஸ்ட் த குவிட் இண்டியா ரெசல்யூஷன் ஆன் 8th August 1942 ஃபார் த ஃபாலோயிங் ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது காங்கிரஸ் வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி 1942 வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து எந்த காரணத்துக்காக வந்து நிறைவேற்றியிருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபெயிலியர் ஆஃப் கிரிப்ஸ் மிஷன். ஸோ சரியானது. கிரிப்ஸ் தூதுக்குழுவோட தோல்வியால் தான் வந்து காந்தியடிகள் வந்து இந்த முடிவு முக்கியமாக எடுத்திருப்பாரு. அடுத்தது, ஜப்பானீஸ் ஃபோர்ஸஸ் மூவ்டு டுவர்ட்ஸ் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது தான். ஸோ இதுவும் சரியானது. அடுத்தது, ஜின்னாஸ் டிமாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜின்னாவோட அறிக்கையால் வந்து வெள்ளையனை வெளியேறி கொண்டுட்டு வந்தாங்கன்னா தவறு தான்.
அடுத்தது டு கம்பல் த பிரிட்டிஷ் டு அக்செப்ட் த டிமாண்ட் ஆஃப் இந்தியன்ஸ் ஃபார் த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிரிட்டிஷ் கிட்ட இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும் என்கிற காரணத்தினால இவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி. அடுத்தது டு சப்போர்ட் த சோவியத் யூனியன், சோவியத் ரஷ்யாவை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தவறானது. அப்போ ஆன்சர் பாருங்கள் 1, 2, 4. ஸோ இதுதான் சரியானது. அடுத்தது டாக்டர் அன்னி பெசன்ட் ஜாயின்டு தியோசபிக்கல் சொசைட்டி. வாட் டஸ் தியோசபி மீன்ஸ் இன் திஸ் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து தியோசபிக்கல் சொசைட்டி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் தியோசபி அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிவைன் ரைட்ஸ், அதாவது தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படிங்கிறத வச்சு தான் வந்து தியோசபிக்கல் சொசைட்டி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் இதுக்கான மீனிங். அடுத்தது who was the first woman speaker of the independent cabinet when the Justice Party ruled for the third time under Chief Minister சுப்பராயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி 3வது வாட்டி தேர்ந்தெடுக்கும் போது முதலமைச்சர் சுப்பராயன் தலைமைக்கு கீழே யார் வந்து சட்டசபையில் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது த சர்ச் லைட் வாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் நியூஸ் பேப்பர் வாஸ் பப்ளிஷ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த சர்ச் லைட்டுங்கிற நியூஸ் பேப்பர் எங்கே வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்னா. அடுத்தது பாருங்கள், பின் வருவனவற்றை கால வரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தோட்ட தொழிலாளர் சட்டம் பார்த்தீங்கன்னா 1951 வந்திருக்கும். அதே மாதிரி இந்து விதவை மறுமண சட்டம் வந்து 1856 வந்திருக்கும். அதே மாதிரி வரதட்சணை தடை சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961 வந்திருக்கும். அப்போ 2, 1, 3 அப்படின்னு வருதா? அப்போ ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் சி வரும். அடுத்தது சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாத இதழ், வார இதழ் இது நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ மாத இதழ் பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தினி. சர்க்கரை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பில்லில் போடுவோமா, அப்போது மாத இதழ் சக்கரவர்த்தினி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீனபந்து மித்ரா. இவர் தான் வந்து நீல் தர்பன் இயக்கத்தை வந்து முன்னாடி கொண்டு சென்றிருப்பார். அடுத்தது பாருங்கள், அஞ்சலை அம்மாள் தமிழகத்தில் டேஷ் பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடலூர் பகுதியை சேர்ந்தவர். அடுத்தது தக்கான கல்விக் கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்ஜி ரானடே. எம்ஜி ரானடேவோட 3 இது முக்கியம். தக்கான கல்விக் கழகம், விதவை மறுமண சட்டம் கொண்டுட்டு வந்தது, புனே சர்வாஜனிக் சபா. இது முக்கியமாக வந்து 3 வந்து எம்ஜி ரானடே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இது பாருங்கள், அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம் வந்து சையத் கான் வந்து நடத்திருப்பாங்க. அடுத்தது அகமதியா இயக்கம் வந்து மிர்சா குலாம் அகமது வந்திருப்பாங்க. அடுத்தது தியோபந்த் இயக்கம் வந்து முகமது காசிம் நானா தேவி வந்து நடத்திருப்பாங்க. அடுத்தது நட்வத் அல் உலாமா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்லி நுமானி வந்திருப்பாங்க. அப்போ 4, 3, 2, 1 ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், வாரன் ஹாஸ்டிங் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்க வைத்துக்கொள்ள எத்தகைய கொள்கையை வந்து கடைபிடித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாரன் ஹாஸ்டிங் வந்து சுற்றுவேலி கொள்கை அப்படின்னு வரும். சுற்றுவேலி கொள்கை வாரன் ஹாஸ்டிங். அடுத்தது பாருங்கள், சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, லாலா லஜபதி ராய். இவரை தான் வந்து சூரத் மாநாட்டில் வந்து இவங்க வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து தேர்ந்தெடுக்க முடியாமல் ஆயிருக்கும். அப்போ தான் வந்து தேசியவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிஞ்சிருப்பாங்க. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாரதியார் மறைந்த ஆண்டு கேட்டிருக்காங்க. 1921. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் ஹெரால்டு. காமன்வெல்த் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட், யங் இந்தியா, காந்தி வந்து வரும். அடுத்தது ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குலக்கல்வி திட்டம் 1953 வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இதனால் வந்து பிரச்சனையாகி தான் இவங்க வந்து ராஜினாமா பண்ணி அடுத்த தலைவராக வந்து காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. வங்கப்பிரிவினை பாருங்கள், வங்கப்பிரிவினை 1906 வரும். அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம் 1919 வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. கிலாஃபத் இயக்கம் இதுக்கு முன்னாடி வந்து நிகழ்ந்திருக்கும். அடுத்தது பாருங்கள், சூரத் பிளவு 1907 வந்திருக்கும். ஸோ ஆன்சர் பாருங்கள், ஃபஸ்ட்டு 1, அடுத்தது 4, அடுத்தது கிலாஃபத் இயக்கத்துக்கு அப்புறம் தான் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் 1920 வந்து இந்த வீரியம் ஆயிருக்கும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்கள்,
இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது தான். அடுத்தது, ஆனால் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 தான் வந்து மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஏவும் ஆறும் சரி. இது வந்து சரியான பதிலாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் 1872 யாரால் நிகழ்த்தப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேயோ பிரபுவால் தான் நிகழ்த்தப்பட்டிருக்கும். இது முக்கியமானது. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றை காலவரன் முறைப்படி வந்து சரியாக வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. வெள்ளையனை வெளியேறு இயக்கம் வந்து 1942 வந்து நிகழ்ந்திருக்கும். அடுத்து சிம்லா மாநாடு 1945 நடந்திருக்கும். பூனா பேக்ட் 1930 நடந்திருக்கும். அமைச்சரவை குழு வந்து 1946 வந்து வந்திருப்பாங்க. அப்போ பாருங்கள், 3 1 2 4 வருமா? கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், 1857 கழகத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பெயர்களில் அழைத்தார்கள் அப்படின்னு வந்திருக்கு. இதில் சரியானதை வந்து பார்த்துருவோம். இதெல்லாம் மற்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குழப்பம் வந்துடும். ஸோ வி சவார்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை வந்து இந்திய தேசிய சுதந்திர போர் அப்படின்னு அழைச்சாங்க. ஸோ சரியானது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்லி ரைட்டு. அடுத்தது பாருங்கள், நேரு டெல்லி உடன்படிக்கையை லியாக்கத் அலி கானுடன் கையெழுத்திட்ட தேதி என்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 8, 1950 வந்து நடந்திருக்கும். அடுத்தது, 1940 தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினோபாவே. இவர் தான் வந்து முதல்ல தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் இன்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கியமானது அக்டோபர் 16, 1906. அக்டோபர் 16 தான் வந்து வீரபாண்டியன் கட்டபொம்மன் அவர்களும் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, டேஷ் தேஷ்பந்து சித்தரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, சுபாஷ் சந்திர போஸ். சித்தரஞ்சன் தாஸ் தான் சுபாஷ் சந்திர போஸ் தன்னோட குருவாக வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், அகில இந்திய மாநில இடதுசாரிகளின் மக்கள் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1936. அதாவது ஆல் இண்டியா ஸ்டேட்ஸ் பீப்புள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, பின் வருபவர்களில் யார் 1890 இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து KN நடராஜன். 1890 இந்திய சமுதாய சீர்திருத்தவாதி தொடங்கியவர் KN நடராஜன். அடுத்தது பாருங்கள், இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1921 பேசிஸில் வந்திருக்கு. ஸோ இது வந்து எட்வின் ஹெட்டியன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள், 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேவல்ஸ் பிரபு. அடுத்தது பாருங்கள், மங்களூர் உடன்படிக்கை 1784 நடைபெற்றது. அடுத்தது பாரிஸ் உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா 1783 நடைபெற்றது. அடுத்தது ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1794. அதே மாதிரி அலகாபாத் உடன்படிக்கை 1765. அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1 பியில் இருக்குது. சரியானது. அடுத்தது பாருங்கள், டெல்லி மாநாடு, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த வருஷம் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சதை பார்ப்போம். சென்னையில் வந்து 3வது மாநாடு நடந்தது 1887 நடந்தது. அப்போது சென்னைக்கு 1 வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அலகாபாத் மாநாடு தான் ஃபஸ்ட்டு ஒரு பிரிட்டிஷ் ஆளை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்போ 1888 அலகாபாத்தோடது 2 வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாகூர் மாநாடு 1893. அடுத்தது டெல்லி மாநாடு 1932. அப்போது 4, 3, 2, 1 வரும். ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது மூக்நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மராத்தி மொழியில் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அடுத்தது சந்திரிகையின் கதை யாரோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாரதியாரோட தொடர்புடையது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது தாகூரின் மனைவியோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிர்னாலினி தேவி. அடுத்தது இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கேப்டன் மோகன் சிங். இவர் தான் வந்து சிங்கப்பூரில் வந்து அடைக்கப்பட்டிருக்க போது அவங்க தலைமையேற்று இது பண்ணி அடுத்தது தான் வந்து நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சென்றிருப்பாங்க. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஷ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சுதேசி தினம். அடுத்தது சரியான கூற்று வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியானது. அடுத்தது
தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது. அடுத்தது குடிமைப் பணிகள் தேர்வு இந்தியாவில் மட்டுமே நடைபெற வேண்டும் என்று மகாஜன சபை கோரியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறானது. இங்கிலாந்தில் தான் வந்து நடைபெறும். அதான் இந்தியாவிலும் சேர்த்து நடைபெறணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது தவறானது. அடுத்தது வி.எஸ். சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறானது. இவர் வந்து ஒரு மிதவாதியில் வந்து சேர்ந்திருப்பாங்க. அப்போது 1, 2 தான் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள். கூற்று அண்டு காரணம் கொடுத்துருக்காங்க. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி. ரங்கையா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது. அடுத்தது இந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியானது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள். 1806ஆம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின் விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் ஃபர்ஸ்ட்லேருந்து. திப்புவின் மகள்கள் கல்கத்தாவிற்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது. அடுத்தது கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி. அந்த புரட்சியை வந்து அடக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜில்லஸ்பியாக தான் இருக்கும். அடுத்தது வில்லியம் பென்டிங் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து சரியானது தான். ஸோ அந்த டைமில் வந்து ஆளுநராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிங் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்கியிருப்பாங்க. அடுத்தது புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறானது. அடுத்த வருஷமே ஒரு புதிய ஆளுநரை நியமித்து இந்த விதிமுறைகளெல்லாம் வந்து தளர்த்திருப்பாங்க. தவறானது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள். சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர். அடுத்தது பிரார்த்தனா சமாஜ் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1867 வரும். அடுத்தது விதவை மறுமண சங்கம் கேட்டிருக்காங்க. விதவை மறுமண சட்டம்னா தான் 1856. விதவை மறுமண சங்கம்னா 1861. பை யார் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடையாவால் கொண்டுட்டு வந்துப்பட்டிருக்கும். அடுத்தது புனே சர்வாஜனிக் சபா வந்து 1870 வந்து நடத்திருப்பாங்க. அடுத்தது தக்கான கல்விக் கழகம் 1884. ஸோ இது 3 எம்ஜி ரானடைவால் கொண்டு வரப்பட்டிருக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்து சமய அறநிலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. 1826. ஸோ இது வந்து நீதி கட்சி கீழே வந்து வரும். நீதி கட்சியோட சாதனைகளில் ஒன்று 1826 இந்து சமய அறநிலைய சட்டம். அதே சமயம் ஆந்திர பல்கலைக்கழகமும். அடுத்தது பாருங்கள். தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஒரு பிற்காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. நீதி கட்சியாக வந்து மாறி இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான் கைஸ். இதோட வந்து 2024 கேட்ட ஐஎன்எம் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்தது வந்து 2023, 22 பார்ப்போம். இதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு யூனிட்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையும் வரிசையாக பார்க்கலாம். குரூப் 2ஓட ப்ரீவியஸ் இயரும் வந்து சேர்த்து பார்ப்போம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.